குப்பை கிடங்குகள் அமைக்கப்படுவதே நகரப் பகுதிகளில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சுகாதார சீர்கேடு மாசுபாடுகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஆனால் அந்த குப்பை கிடங்குகளாலேயே அந்த காரணத்துக்காக அமைக்கப்பட்ட குப்பை கிடங்குகளாலேயே சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் மாசுபாடு ஏற்படுவதாகவும் நோய்கள்லாம் இதனால் வருவதாகவும் காரைக்குடி மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ளது தேவக்கோட்டை ரஸ்தா. திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த ஊரின் அருகே காரைக்குடி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சேமிக்கும் கிடங்கு அமைந்துள்ளது. இந்த கிடங்கை சுற்றி அமராவதி புதூர், சங்கராபுரம், காதிநகர் உட்பட 5 கிராமத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த குப்பைகளிலிருந்து எழும் துர்நாற்றம் தங்களது சுகாதாரத்தை பாதித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர் 5 கிராம மக்கள். அதாவது நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப காலமாக ஒரு 15-20 வருஷமாகவே போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ முதல்ல அவங்க கவர்மெண்ட் நம்ம குறை சொல்ல விரும்பலை. முதல்ல ஒரு பொட்டல் காடுகளாக இருந்ததுனால இந்த குப்பை குளத்தை வச்சுருந்தாங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய வீடுகள், பள்ளிக்கூடங்கள், பல இதுகள் வந்ததுனால ரொம்ப தொந்தரவாக இருக்குது, சிரமமாக இருக்குது. துர்நாற்றம் எங்களுக்கு ரொம்ப வியாதியை கொடுக்குது. சளி சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கறது. வாரத்தில் 2 நாள் இந்த குப்பையை கிளப்பி விட்டுறாங்க. அதனுடைய துர்நாற்றம் ரொம்ப எங்களுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்குது. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த வாடகையினால் ரொம்ப துன்புற்று இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக என்ன வழி சொன்னாங்களோ அது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும். மக்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வியாதி, நோய் இதெல்லாம் அவதிப்படுறாங்க. ஆனால் எத்தனை முறை அரசாங்கத்துக்கு சொல்லி அதை கேட்குற மாதிரி இல்லை, செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. எல்லாம் கட்டிட்டு போகிறாங்கிறது தான் போகிறாங்க. அரசாங்கம் செவி சாய்ப்பதே கிடையாது. இனிமேல் செவி சாய்ப்பாகங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாதுங்கிறது அரசாங்கத்துக்கு உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குப்பை கிடங்கில் சேகரிக்கப்படும் குப்பைகளால் நிலத்தடி நீர் பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கும் பொதுமக்கள், இதனால் அருகிலுள்ள கண்மாய்களில் நீர் மாசடைந்து விவசாயமும் பாதிப்படைந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதிவாசிகள். மழைக்காலங்களில் கொசுக்கள் உற்பத்தியாகி தங்களுக்கு மிகவும் அவதிக்குள்ளாக்கி வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்காக தாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கும் மக்கள் இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கின்றனர். மழை காலத்துல ரொம்ப பொல்யூஷன், நாத்தம் மூச்சு விட கூட முடியல. ஈக்கள் வீட்டில் புள்ளி வச்ச மாதிரி ஈயெல்லாம் வந்துடுது. அதனால எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிறைய வருது. அதனால இந்த குப்பை கிடங்கு எடுத்தா சுகாதார முறையில் இங்கே இருக்க குடியிருப்புகளுக்கு நல்ல இது கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை இருந்து எவ்வளோ அசுத்தமானதாக இருக்கு. அப்போ இந்த குப்பை ஒரு எவ்வளவு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அசுத்த காற்று இருக்கும்போது ஆடு மாடு அவ்வளவும் அழியுது. 2வது மனுஷனுக்கு வரக்கூடாத நோய் பூரா வருது. இவ்வளவு ஏற்பட்ட தொல்லைகள் இருக்கும்போது எத்தனையோ மனுக்களை கொடுத்து என்னென்னமோ பண்ணாங்க. எதையுமே யாரும், எந்த அரசியல்வாதிகளும் யாரும் இதை கண்டுகொள்ளவே இல்லை. பொதுமக்கள் தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அரசு தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். இதனால ஊர்பட்ட வியாதிகள் வருது, எல்லாம் செய்யுது. இந்த குப்பையினால இது பிள்ளைகளுக்கு இந்த வாடை காய்ச்சல் வருது, எல்லாமே வருது. எல்லாம் வர்றது போல கெடுதல் மாதிரி தான் இருக்கு. வீடு போல நிறையவே ஆகிப்போச்சு, பெரிய ஊர் ஆகிப்போச்சு. பெரிய ஊர்ல இப்படி இருக்கிறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இது குறித்து காரைக்குடி ஆணையாளர் விஜயலட்சுமியிடம் கேட்டபோது அதிகாரிகளை ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காரைக்குடி நகராட்சியால் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த குப்பை கிடங்கை சுற்றி சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் கொட்டப்படும் குப்பைகளால் தங்களுக்கு சுகாதாரம் ஒரு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், மேலும் இதில் கொட்டப்படும் குப்பைகளால் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபடுத்தி விட்டதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இந்த குப்பை கிடங்கை உடனடியாக இப்பகுதியில் இருந்து அகற்ற கோரிக்கையும் வைக்கின்றனர். பாலமுருகன், நியூஸ் 1 தமிழ், காரைக்குடி.